ஸ்ரீ மகா பெரியவா சச்சரித்தம் 12ஆம் அத்தியாயம். வானாவை அழிச்சிட்டாடா பெரியவா. வில்லுப்பாட்டு சுப்பு ஆறுமுகம். காஞ்சிபுரத்தில் நடந்து கொண்டிருந்த ஆகம சிற்ப சதஸில் மேடையை நோக்கியபடி மகா சுவாமிகள் அமர்ந்திருக்க, நான் மேடையில் இருந்தபடியே அவரை வணங்கியதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தேன். கோபுரத்தை நாம் தூரத்தில் இருந்துதான் வணங்குகிறோம், அருகே சென்று தொட்டு கும்பிடுவதில்லை. அதே போலத்தான் இங்கிருந்தபடியே பெரியவாளை மனதார தொழுகிறேன் என்று கூறி அவர் அமர்ந்திருந்த திசை நோக்கி கரங்களை கூப்பி வணங்கினேன். அடுத்த கணம் தந்தனத்தோம் என்று சொல்லியே என்று ஆரம்பித்து வில்லில் நாவுக்கரசரது கதையை கூறத் தொடங்கினேன். கதை சொல்லும் போது ஒரு பக்கம் காமாட்சி அன்னையையும் மறுபக்கம் பெரியவாளும் இருப்பதாக நினைத்து கொண்டேன். அப்போது கடவுளிடம் வேண்டியதாக ஒரு சிந்தனை. அன்பர்களே, கடவுளிடம் நாம் எதையும் கேட்கக்கூடாது. கடவுள் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். காமாட்சி தாயே, பக்தர்கள் தன்மை வணங்க வரும்போது ஏதேதோ கொண்டு வந்து சமர்ப்பணம் செய்கிறார்கள். நான் உனக்காக கொண்டு வந்திருப்பது என்ன தெரியுமா? இந்த சமூகத்தை குறித்த, இந்த நாட்டை குறித்த, இந்த உலகத்தை குறித்த கவலைகளைத்தான். பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் உனது இடது கால் பெருவிரலுக்கு அபாரமான சக்தி உண்டு. உன்னுடைய அந்த கால் பெரு விரலால் நான் உன் காலடியில் வைத்த கவலை என்பதன் இடையில் இருக்கும் வானாவை மட்டும் அழித்து விடுத்தாயே. அதை நீ அழித்த பின் படித்து பார்த்தேன். கலை என்று வரும். அந்த கலைகள் மூலமாக இந்த உலகம் வளம் பெறட்டும் என்று குறிப்பிட்டேன். மொத்தத்தில் அன்றைய நிகழ்ச்சி மனதிற்கு நிறைவாக அமைந்தது. மறுநாள் சென்னைக்கு புறப்படும் முன் மகா சுவாமிகளை தரிசிக்க சென்றேன். வணங்கி எழுந்தபோது அந்த மகான் கூறிய வார்த்தைகள், வானாவை அழிச்சிட்டாடா. அவர் கூறியது கற்பூரம் போல் சட்டென புரிந்து கொள்ளாவிட்டாலும் ஒரு சில வினாடிகளில் புரிந்து கொண்டேன். வார்த்தைகள் இரத்தின சுருக்கமாக வந்தாலும் அவை என்னை மெய்சிலிர்க்க வைத்தன. லோகத்தில் இருக்கிற எல்லார் கவலைகளிலும் உள்ள வானாவையும் அழிக்கணும் என்று நான் சொல்ல, லோகக்ஷேமம் குறித்து பேசறியா? கோவில் இருக்கிற எல்லா ஊர்லேயும் உன்னை கூப்பிடுவா, நீ போய் பாடு. கோவில் இல்லாத ஊர்ல கூப்பிட்டாலும் அங்கேயும் நீ போய் பாடு, அங்கேயும் கோயில் வந்துடும்டா என்று அருள் புரிந்தார். நெகிழ்ந்து போய் நின்றேன். ஒரு நாள் மகா சுவாமிகளை தரிசிக்க சென்றிருந்த போது, நீ நிஜமா சிரிக்கிறடா என்றார். நான் அப்பாவியாக குழந்தை போல், பொய்யா சிரிக்கிறவங்க கூட உலகத்தில் இருப்பாங்களா சாமி என்று கேட்டுவிட்டேன். பெரியவா தொடர்ந்தார். நேத்து வந்து பார்த்தப்போ என்ன சொன்ன? எதுக்கு காஞ்சிபுரத்துக்கு வந்தேன்னு சொன்ன? என் மருத்துவரோட கம்பவுண்டர் இல்லை கல்யாணத்திற்கு வந்தேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன சொன்ன? அப்படியே பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தேன்னு சொன்னியோ இல்லையோ என்றார். ஆமாம், எல்லோரும் அப்படி கூற மாட்டா. பட்டு புடவை வாங்க வந்தவா கூட பெரியவாளை பார்க்கணும்னு வந்ததா சொல்லுவா. நீ நிஜத்தை பேசுற, நிஜமா சிரிப்ப, உனக்கு ஒரு குறையும் வராது. அந்த கணத்தில் இப்பிறவி எடுத்ததன் முழு பலனையும் பெற்றுவிட்டார் போல் உணர்ந்தேன். வில்லுப்பாட்டில் ஆதிசங்கரர் கதையை கூற உத்தரவான போது அவரே கதையை எப்படி ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அருள் மொழிந்தார். காலடியில கதை ஆரம்பிக்குமே, அதை எப்படி சொல்லுவே என்று கேட்டார். திருவனந்தபுரம்னு ஆரம்பிச்சா சரியா இருக்காது, திருவாங்கூர் சமஸ்தானம்னு ஆரம்பிக்கலாமா என்று நான் கேட்க அவரிடம் அமைதி. அவருக்கு அதில் சம்மதமில்லை என்று புரிந்து கொண்டு சேர நாடுன்னு சொல்லலாமா, அதற்கும் ஒப்புதல் கிடைக்கவில்லை. அடுத்து என்ன சொல்லுவது என்று குழப்பத்தோடு நிற்கிறேன். பரசுராம கஷேத்திரம்னு ஆரம்பி. அவரது ஆழ்ந்த சிந்தனை என்னை ஆச்சரியப்படுத்தியது. ஒரு நாள் மாலை வேளையில் பெரியவாளை தரிசிக்க சென்றேன். கிணற்றடியில் சிவஸ்தானம் என்ற நினைவு. கிணற்றின் அந்த பக்கத்தில் அவர், இந்த பக்கம் நான். பக்கத்தில் இருப்பவரையே தெளிவாக காண முடியாதபடி இருள். அவர் கேட்க நான் பதில் சொல்லி கொண்டிருக்கிறேன். திடீரென்று, ஏண்டா கச்சேரி பண்ணறா மாதிரி பேசிண்டே இருக்கிறியே, நான் இங்கே இருக்கிறது நோக்கு தெரியாதாடா? பெரியவாள் உருவம் தெளிவாக தெரியாத சூழ்நிலையில் நல்லா தெரியுதே என்று நான் பொய் சொல்ல முடியாது. அதே சமயம் இத்தனை நேரம் சரளமாக உரையாடிய பின்பு தெரியவில்லை என்று பதில் சொல்ல மனம் இடம் தரவில்லை.
நான் சென்னையில இருந்தாலே என் கண்ணுக்கு காட்சி தருவீங்களே என்றேன். அவர் கைகளை உயர்த்தி ஆசீர்வதிப்பதை மானசீகமாக உணர்ந்தேன். இங்கே வா என்று அழைத்தார். கிணற்றை சுற்றி கொண்டு அந்த பக்கம் சென்றேன். பிரசாதம் கொடுத்துவிட்டு அடுத்து இன்னும் எதையோ வழங்கினார். அது ஏதோ ஒரு படம் என்று தெரிந்து கொள்ள முடிந்தது. வெளிச்சமான இடத்திற்கு வந்ததும் அது என்ன படம் என்று ஆர்வத்துடன் பார்த்தேன். மகா பெரியவாள் சாந்த சுரூபியாக பூஜை செய்து கொண்டிருக்கும் அற்புத படம். என் வீட்டு பூஜை அறையில் வைத்தேன். படத்தின் முன்னே அமர்ந்தேன். என்னையும் அறியாமல் என் உதடுகள் உச்சரித்தன, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. 12ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.